உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது மாசி மாத பலன்கள். மாசி மாதத்தில் கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது, எப்படி இருக்குது, நம்மளுடைய 12 ராசிக்கான பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு மாதத்துக்குமே ஏன் மாதம் நமக்கு பலன்கள் இப்போ போன மாதம் நடந்தது தானே இந்த மாதம் நடக்கும், அப்படி கிடையாது. இதில் என்ன அப்படின்னு கேட்டால், கிரகங்கள் பார்த்திங்கன்னா சந்திரன் பார்த்திங்கன்னா 1.5 நாள் 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ராசி கட்டத்திலேருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு மாறுகிறார். அதே போல் சந்திரன் சூரியன் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதத்திலே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய் வக்கர நிவர்த்தி இருக்குது. அதே போல் சூரிய பகவான் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். யாரோட சேர்ந்திருக்கார்? சனி பகவானோடு சேர்ந்திருக்கார். சனியும் சூரியனும் ஒன்றா வருது. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கோ அந்தந்த ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு பலன்கள் வரும். இந்த கிரகங்கள் இந்த ஸ்தானத்தில் நம்மளுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. நம்ம சுய ஜாதகத்தில், நம்ம பிறந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ, சில பேருக்கு நாகதோஷம் இருக்கும், சில பேருக்கு காலசர்ப்ப தோஷம் இருக்கும், சில பேருக்கு சனி உச்சம் பெற்ற ஜாதகமாக இருக்கும், சில பேருக்கு சனி நீச்சம் பெற்ற ஸ்தானமாக இருக்கும், சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி ஒரு கிரகமும் ஒரு ஸ்தானத்தில் இருக்கும். அதனால தான் நம்ம மாசி மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லக்கூடியது எல்லாம் பொது பலன்களே. இது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகப்படி சில பேருக்கு மாறும், சில பேருக்கு 100% நான் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட நடுவாந்திரமாக ஒரு பழனியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார். சுவாமி, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பலன்கள் அனைத்துமே எனக்கு என்னுடைய ஜாதகத்துக்கு அப்படியே பொருந்தி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாதகத்தை இப்போ இவ்வளோ தூரம் பொருந்தி வரும்போது என்னுடைய சுய ஜாதகத்தை அனுப்பித்தரேன், நீங்கள் இந்த பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் இந்த ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்ங்கிறது கிரகம். நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துட்டாலும் இந்த கிரகங்கள் அதை மறக்காது. அது செய்ய வேண்டிய நேரத்தில் என்னென்ன செய்யணுமோ அது கரெக்டாக செய்யும். உங்களை உயர்த்த வேண்டிய நேரத்தில் உயர்த்தும், கவனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் கவனமாக இருக்க வைக்கும். இதெல்லாம் எப்படி? நீங்கள் செய்யக்கூடிய பக்தி, நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள், நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள். இப்போது ஒரு பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா, ஒருத்தர் இறக்க போகிறாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் முடியாது. ஆனால் இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறவங்கள நம்மளால் காப்பாற்ற முடியும் இல்லையா? இறக்கக்கூடிய தருவாயில் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சொல்லி ஒரு மிராக்கிள்னு சொல்கிறோம் இல்லையா? ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்கள காப்பாற்றிடுறோம் இல்லையா? அதுதான் அந்த இடத்துல பரிகாரம். அதனால தான் சொல்கிறது, இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுங்கள், இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள், இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது அதுதான். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கதே ஜன்ம பத்திரிகா. இந்த 4 வரி ஸ்லோகம் என்ன சொல்கிறது? உங்கள் பூர்வ புண்ணியத்தினால தலையெழுத்துன்னு சொல்கிறோமே, அதுதான் அது. சூரிய சோம அங்காரக புத குரு சுக்கிர சனிபியஸ்ட ராகவே கேத்தவே நமஹா. ராகு கேதுவோடு சேர்ந்து இந்த 9 கிரகங்கள் தான் நம்மளோட அது வேலையை அது கரெக்டாக செய்யும். நம்ம பூர்வ புண்ணியம் நன்னா பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த ஜென்மத்தில் நன்னா இருப்போம். யாரோடைய இன்சொல் வன்சொல்லுக்கெல்லாம் ஆளாகாமல் நம்மளுடைய குடும்பம், நம்ம படித்தோம், படிப்புக்கு அடுத்ததாக நமக்கு ஒரு நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு விஷயத்துக்கெலாம் நம்ம வந்துடுவோம். அதனால தான் எல்லா பாடல்கள்லையுமே கூட அதை தான் சொல்கிறது. எல்லா பாடல்கள்லையும் சில விஷயங்கள்லாம் அதான் சொல்கிறது. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. கோளாறு பதிகத்தில் முதல் பதிகம். அப்போ இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ அதனால தான் மாதத்தில் இந்த மாதிரி நம்ம ஜாதகம் பார்க்கணும், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு குறைந்த கட்டணத்தோடு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி கொடுத்து நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம், திருமண பொருத்தம் பார்த்துக்கலாம், ஒரு எண்கணிதம் பார்த்துக்கலாம், வாஸ்து பார்த்துக்கலாம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு மாசி மாதமானது எப்படி இருக்கும்? அதாவது பிரச்சனைகள் தீரும், சில மாற்றங்கள் ஏற்படும். இது உண்டு, இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது.
ஆனால் இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்துலேயுமே ரெண்டு பட்ட மனசாக இருக்குது, ரெண்டு பட்ட விஷயமாகவே இருக்குது. மாசி மாதத்தில் கண்டிப்பாக இந்த மிதுன ராசி நேயர்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், ரொம்ப நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இதை மாற்றி ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் தலையிட்டாலோ ஏதாவது ஒரு விஷயம் வந்தாலோ வம்பு, வீண் வம்பு, சண்டை தேடி வரும். ஸோ அதனால் கவனமாக இருங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல அவப்பெயர் வரும். நீங்கள் என்ன தான் உண்மையாக நீங்கள் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் நீங்கள் உங்கள் முதலாளிகிட்ட வேலை பார்த்துருந்தாலும் அந்த ஒரு சின்ன ஒரு கெட்ட பேர், நீங்கள் 5 வருஷம் வேலை செஞ்சதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த சின்ன இந்த கெட்ட பேர் தான் பெருசாக பேசுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வரும், நீங்கள் உண்மையாக இருந்தாலுமே சரி. அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருங்க. மிதுன ராசி பொறுத்தளவுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை, அதே போல் திருமண நிகழ்வு, இது போன்ற சில சுபகாரியங்கள் சுப விசேஷங்கள் இது எல்லாமே நடக்கும். பூமி சம்பந்தப்பட்ட நற்செய்தி நற்காரியங்கள் எல்லாமே பண்ணுவீங்க. பூமி சம்பந்தமான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். எல்லாமே அந்த விஷயத்துலலாம் அமோகமாக இருக்கும், குறை சொல்ல முடியாது. கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் போகணும். சரிசமமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரிவுக்கு உதாரணமாக வந்துடும். ஒரு பிரிவு வரத்துக்குண்டான வாய்ப்பு வந்துடும். கணவனுக்கு கோபம் அதிகமாக வருதா, மனைவி விட்டு கொடுத்து போயிடணும். மனைவிக்கு கோபம் இருக்கா, கொஞ்சம் கணவர் விட்டு கொடுத்து தான் போகணும். குழந்தைகளை பாருங்கள், ஏன்னா உங்களால் அந்த குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு மாசி மாதத்தில் மிதுன ராசிக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதில் இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன், மிதுன ராசிக்கு இது கண்டிப்பாக உண்டு. ஏற்கனவே நான் விவாகரத்து கேஸ் போட்டிருந்தேன். இப்போ நாங்கள் மனம் திருந்தி நாங்கள் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து இருக்கலான்னு இருக்கோம். என் மனைவி என்னை கூப்பிடுறாங்க, என் கணவரோட தான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், குழந்தை இருக்குது அப்படின்னு அந்த மனம் திருந்தி போகிறவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் ஒன்று சேரக்கூடிய யோகம் உண்டு. மனம் திருந்தி, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, விவாகரத்து 2 வருஷமாக கேஸ் நடந்து இதற்கப்புறமா அந்த மனைவி மனம் திருந்தி கணவர்கிட்ட வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அது கண்டிப்பாக நடக்கக்கூடியதாக இருக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் நல்லா படிப்பாங்க. சந்தேகத்தை ஆசிரியரிடம் கேட்டு நிவர்த்தி செய்து கொள்ளவும். ஏன்னு கேட்டால் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்க சொல்லிக் கொடுப்பாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் உங்களுக்கு தயக்கம் நிறையா இருக்குது, தயக்கம் காட்டாமல் நீங்கள் உங்களுடைய ஆசிரியரிடம் கேட்டு அதுக்குண்டான தெளிவை பெற வேண்டும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குடும்ப பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது குடும்ப பெண்கள் சுறுசுறுப்பாக நிறைய நல்ல விஷயங்களை சாதிக்கணும், நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சேர்த்து வைக்கக்கூடிய யோகம் உண்டு. பணத்தை சேர்த்து வைப்பாங்க, நிறைய நல்ல விஷயத்துக்கு சேர்த்து வைப்பாங்க. குடும்ப பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் இருக்கும், ஒரு புகழ் இருக்கும், நிறைய ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாம் இது பண்ணுவாங்க. அதே போல் புனித ஸ்தலத்துக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. ஸோ நல்லாயிருக்கும். விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போதிய லாபம் இருக்கும். ஷேர் மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு உயர்வு தரும். ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் நல்ல உயர்வு தரும். மாத பிற்பகுதியில் உயர்வு தரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயத்தில் ஒரு ஆண் குறுக்கீடு அப்படிங்கிறது எப்பொழுதும் இருக்கும். ஒரு ஆண் குறுக்கீடு இருக்கும் பூர்வீக சம்பந்தமான விஷயத்தில். இது கொடுக்கக்கூடாது, செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது, ஒரு ஆணுடைய குறுக்கீடு இருக்கும். அந்த ஆணுக்கு ஒரு பெண் சொல்லுவாங்க, இதை இப்படி பண்ணாத, இப்படி சொல்லு, இதை இப்போ கொடுக்குறேன்னு சொல்லாத, இதை இப்படி செய்யறேன்னு பண்ணாத அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இதனால் பல தரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இது உடன் பிறந்தவர்களுக்கும் பொருந்தும். இப்போ உடன் பிறந்தவர்கள் ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 அண்ணன் தம்பி இருக்கீங்க, 4 பேருக்கு கல்யாணம் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சொத்து இருக்குது, அது பிரிக்கணும் அப்படின்னு ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது அதில் யாராவது ஒருத்தர் அதில் சண்டை பிரச்சனை, மனைவி பேச்சை கேட்டுட்டு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சண்டை பிரச்சனை, யாருக்குமே அது சில விஷயங்கள் வராமல் இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் உண்டு மாசி மாதத்தில். ஸோ கவனமாயிருங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 2வது திருமணத்தை எதிர்பார்த்துறதுங்களுக்கு இப்போ பண்ணாதீங்க, சித்திரை மாதத்துக்கு மேலே பார்த்துக்கலாம். 2வது திருமணம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சித்திரை மாதத்துக்கு மேலே பார்த்துக்கலாம். இப்போ அதை பற்றின விஷயங்களை யோசித்து செய்யுங்க. அதே போல் பூமி மங்கள யோகம் உண்டு. இடம் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் வாங்குவீங்க, ஏதாவது சில விஷயங்கள்லாம் உண்டான சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல யோகங்கள்லாம் உண்டு. வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு, புதிய வாகனங்கள்லாம் வாங்குவீங்க. அதே போல் உடல் நலத்தில், அப்பா அம்மாவுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. அதே போல் அம்மா வழி, இப்போ நீங்கள் மிதுன ராசி, அம்மா வழி கூட உடன் பிறந்தவர்கள்
இவர்களுக்கு உடல்நலம் அதிகம் பாதிக்கப்பட்டு இழக்க நேரிடலாம் அல்லது அதற்கு ஒப்பான கண்டம் ஏற்படலாம். கவனமாக இருங்க. அதே போல் வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கும்போது சில பேருக்கு வேலை வாய்ப்பு நல்ல நிரந்தர ஸ்தானத்தோடு இருக்கக்கூடியதாக அமையும். சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உத்தியோக மாறுதல் அப்படிங்கிறது வரும். சில பேருக்கு ஊர் விட்டு ஊர் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயம் உண்டு. அதே போல் இடம் மாறி சம்பாதிக்கக்கூடியவர்கள் உண்டு. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதே போல் அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பேர் இருக்கும். புதிய சில வழிமுறைகள்லாம் கண்டுபிடித்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் மிதுன ராசி பொறுத்தளவுக்கு செய்வீங்க. சொந்த தொழில் பொறுத்தளவுக்கு போதிய லாபம் கண்டிப்பாக உண்டு. கூடியமான வரைக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் நீங்களாகவே செய்யுங்க. பார்ட்னர்ஷிப் போட்டு செய்ய வேண்டாம். அதனால் உங்களுடைய சொந்த உழைப்பில் நீங்கள் எது செய்தாலுமே அது வந்து நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலையில் வரும். ஸோ அப்போ அந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது எந்த இடத்துக்கு உங்களுக்கு போயிட்டு வந்தால் நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், நேரம் கிடைக்கும் பொழுது வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஸோ கோவிலுக்கு போக முடியாதவர்கள், வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு என்னால் போக முடியல அப்படின்னு சொன்னால் அங்காரக ஸ்தலம்னு சொல்லக்கூடிய ஏதாவது செவ்வாய் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். பெண்கள் இந்த மாசி மாதத்தில் அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். நீங்கள் நினைத்தது நிறைவேறக்கூடிய குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். 3லிருந்து 5 தீபமாவது நெய் தீபம் அம்பாளை பார்க்க ஏற்றி வைத்து அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். மறிக்கொழுந்து அம்பாளுக்கு சாத்தி அர்ச்சனை பண்ணுங்கள். பெண்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல நீண்ட அமோகமாக இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும். ஸோ அதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் செய்யுங்க. அதே போல் மேலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து வெகு தூர பயணங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து கூடியமான வரைக்கும் கவனமாக போயிட்டு வாங்க. குலதெய்வ வழிபாடு மாசி மாதத்தில் நீங்கள் செய்யணும்னு ஒரு பிளான் இருந்ததுன்னா தடங்கள் இல்லாமல் அந்த குலதெய்வ பூஜையை முடிச்சிடுங்க. சரிங்களா? சுபம்.